வணக்கம். நான் டாக்டர் பிரசாந்த். 2022 ஜூன்ல என்னோட ஜேர்னி ஆரம்பிச்சது. எம்பிபிஎஸ் மெடிசின் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனே எனக்கு வந்தது. ஆல்சோ இது தவிர ஏன் வந்து ஒரு டாக்டர் டு சிவில் சர்வீஸ் ஸ்விட்ச் வந்தது அப்படிங்கிறதையும் எல்லாருமே கேட்பாங்க. ஸோ என்னோட சிவில் சர்வீஸ் பற்றின ஜேர்னி நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். ஜூன் 2022 என்னோட சிஆர்ஆர்ஐ முடித்தேன். அப்போ நான் 40 கோல்ட் மெடல்ஸ் வின் பண்ணியிருந்தேன் எம்பிபிஎஸ்ல. அண்ட் நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு திரு எம்.கே. ஸ்டாலின் சார் அண்ட் ஹானரபிள் ஹெல்த் மினிஸ்டர் திரு மா சுப்பிரமணியம் சார் கையால் அந்த மெடல்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். அண்ட் அன்னைக்கு ஸ்டேஜில் நான் வாங்குறப்பவே சொன்னேன், ஒரு டாக்டராக வந்து 80 to 100 பேஷண்ட்ஸ் மட்டும் தான் நம்மளால வந்து ட்ரீட் பண்ண முடியும் பர் டே. பட் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருக்கிறப்போ த இம்பேக்ட் இஸ் ஓவர் அ மில்லியன் பிளஸ் பாப்புலேஷன். மொத்த ஸ்டேட் அண்ட் த ஹோல் ஆஃப் த நேஷன் கேன் பி சேஞ்ச் பை த ஸ்ட்ரோக் ஆஃப் அ பென் அப்படிங்கிறதுல ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். அதுதான் வந்து என்னோட மோட்டிவேஷனாக இருந்தது. அண்ட் சின்ன வயசுலேருந்தே லீடர்ஷிப் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இதுலேயுமே எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ நான் என்னோட எம்பிபிஎஸ் ஜேர்னிலையுமே வந்து ஐஎம்ஏயோட நேஷனல் பிரசிடென்ட்டாக இருந்தேன், விச் இஸ் த இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் விங். அண்ட் ஆல்சோ இப்போவும் நான் ஜூனியர் டாக்டர்ஸ் நெட்ஒர்க்னு சொல்லப்படுற இளம் மருத்துவர்கள் பிரிவில் வந்து நான் கோ கன்வீனராக இருக்கேன். நான் வந்து என் ஃபைனல் இயர் எண்டில் கோவிட் ஆல்மோஸ்ட் முடிகிறப்போ அண்ட் சிஆர்ஆர்ஐ ஸ்டார்ட் பண்ணுற டைமில் என்னோட மைண்ட் வந்து ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு நீட் பிஜி போகணுமா இல்லை சிவில் சர்வீசஸ் எடுக்கணுமா ஆஸ் ஃபியூச்சர் கரியர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு யோசித்தேன். அண்ட் சிவில் சர்வீஸ் வந்து எனக்கு ஓகே, ஒரு ரிலேட்டிவ்லி பெட்டர் சூட்டபிள் ஆப்ஷன் அப்படின்னு தோணுச்சு. அப்படி தான் என்னோட ஜேர்னி நான் ஆரம்பித்தேன். அண்ட் என்னோட அட்டெம்ப்ட் வந்து இப்போது ரீசெண்டாக 2023 ஜூனில் வந்து நடந்த ப்ரிலிம்ஸில் வந்து கொடுத்தேன். அண்ட் எக்ஸாம் 1 year நடக்கும். ஸோ இந்த 1 yearோட எண்டில் வந்து இப்போ ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்தது, ஆஃப் விச் நான் வந்து ஆல் இண்டியா ரேங்க் 78 எடுத்திருக்கேன். அண்ட் தமிழ்நாடுலையுமே வந்து பீன் த டாப்பர், விச் ஹேஸ் பீன் அ மொமெண்டஸ் ஒகேஷன். ஸோ இந்த ஜேர்னியை பற்றி நான் பேசணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் 5, 2022 இந்த டேட்டில் தான் நான் என்னோட ப்ரெப்பே ஆரம்பித்தேன். ஸோ ஜூனில் கிராஜுவேஷன் டே முடிஞ்சாலுமே லைக் ஒரு 2 months இருக்கிற மீதி ப்ரொசீஜர்ஸ், ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் மீதி ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சு ஆரம்பிக்கிறதுக்கு 2 months ஆச்சு. ஸோ ஆகஸ்ட் 5 ஆரம்பித்தேன். தட்ஸ் ஹவு ப்ரிலிம்ஸ் ஸ்டார்டட். அப்போ தான் யூடியூப்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாமே டாப்பர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதில் இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாமே பார்த்தேன். ஓகே, ஸோ இதுதான் நம்ம படிக்க வேண்டிய புக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு நோஷன் இருக்கும் எல்லாருக்குமே, டெல்லி போனால் தான் நம்மளால கோச்சிங் எடுத்தால் தான் வந்து வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மோட்டிவ்ல தான் நானும் சரி ஓகே அப்படின்னு அம்மாட்ட சொல்லிட்டு டெல்லி போனேன். இன்ஃபேக்ட் அப்போ தான் பார்த்தேன், இருக்கிற எல்லாருமே வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் அந்த மாதிரி கூட படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் அவங்கள பார்த்தப்ப தான் எனக்கே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்தது. என்னதான் நம்ம எவ்வளோதான் அகாடமிக்ஸில் எக்ஸல் பண்ணாலும் டாப்பராகவே இருந்தாலும் இந்த எக்ஸாம் 13 லட்சம் பேர் எழுதுறது. 13 லட்சத்தில் லிட்டரலி 13,000 பேர் தான் வந்து கடைசியில் மெயின்ஸ் எழுதுறோம். 13,000 பேரில் 2,800 பேர் தான் இன்டர்வியூ போகிறோம். அண்ட் இன்டர்வியூ போய் கடைசி வேகன்சின்னு பார்த்தோன்னா 1,100 பேருக்கு தான். இப்போ ரிலீஸ் ஆன லிஸ்ட்டில் கூட 1000 பேருக்கு தான் அவங்க வந்து ஹோல் லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க, மீதி ரிசர்வ் லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த 1000 பேரில் இருக்கிறப்போ ஐஏஎஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா முதல் 80 இடங்கள் மினிமம் வந்தே தீரணும். அப்படி நீங்கள் ஜெனரல் கேட்டகரினா அப்படி ஆர் மற்ற கேட்டகரிஸ்லேயே இருந்தால் கூட எப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த டாப் 300 மினிமம் இருந்தே ஆகணும். ஸோ இவ்வளோ காம்படிட்டிவான ஒரு எக்ஸாம்ஸே 80 people அவுட் ஆஃப் 13 லட்சம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட சான்ஸ் 10,000ல் ஒருத்தர் ஒரு ஆர் மேபி அவ்வளோதான் வந்து வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு கஷ்டமான ஒரு எக்ஸாம் நம்மளால பாஸ் பண்ண முடியுமா, அதுவும் ஒரு அட்டெம்ப்ட்ல எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சேன். அண்ட் உண்மையிலே எனக்கே அது வந்து ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனாக தான் தோணுச்சு. அதுவும் என் வீட்டில் வந்து ஏர்னிங் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தா அம்மாவும் குவிட் பண்ண அப்புறம் நான் மட்டும் தான் லிட்டரலி ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். அண்ட் லைக் அம்மா வந்து ஒரு வருஷம் தானே பிரச்சனை இல்லை, நீ வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து படிக்க ஆரம்பினாங்க. அண்ட் எனக்கு டெல்லியில் இருந்த என்விரான்மெண்ட்ல வந்து யோசிச்சேன், கண்டிப்பாக அங்கே இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிகாஸ் ஒன்று அங்கே இருக்கிற மொழி டிஃப்ரெண்ட், அங்கே இருக்கிற ஃபுட் கல்ச்சர் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். நம்மளுக்கு படிக்கிற ஈகோ சிஸ்டம் அங்கே இருக்கும் தான், கண்டிப்பாக இருக்குது. கோச்சிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது, ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, எல்லாமே இருக்கலாம். பட் அந்த ரிலேட்டிவ் ஸ்மூத்னஸ் ஆஃப் தி என்விரான்மெண்ட் நம்ம வந்து கன்ஜீனியலாகவும் நமக்கு அது ஃப்ரெண்ட்லியாக இல்லைனா கண்டிப்பாக யாராலையும் அது படிக்க முடியாது. ஸோ அதை வந்து நான் ஒரு 5 to 10 daysலேயே எனக்கு புரிஞ்சுது. அங்கே நான் டைம் தான் நிறையா வேஸ்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ உடனே இது நமக்கு கண்டிப்பாக சரிப்பட்டு வராது, நம்மலாம் வீட்டில் இருந்து படித்தாதான் உருப்பிடுவோம் அப்படின்னு தோணி நான் உடனே வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் அதே புக்ஸ் நான் வந்து வீட்டில் உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் வந்து ஓகே, யூடியூப் கைடன்ஸ் இருந்தது, அதை தவிர ஃபேக்கல்ட்டி மென்டர்ஸோட கனெக்ட் பண்ணுற சான்ஸ் கிடச்சிது. ஸோ டிஃப்ரெண்ட் அகாடமியோட மென்டர்ஸோட கைடன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். லைக் எது எது படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டேன். அண்ட்
அதை வந்து லைக் என்னால் ப்ரொமல்கேட்டும் பண்ண முடிஞ்சது. இப்போ நான் யூஸ் பண்ண ரிசோர்ஸஸ் என்னன்னா பாலிட்டிக்கல் லக்ஷ்மிகாந்த், மாடர்ன் இந்தியாவுக்கு ஸ்பெக்ட்ரம், அண்ட் ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் இந்தியாவுக்கு வந்து வி யூஸ் என்சிஆர்டிஸ். அது தவிர எக்கானமிக்ஸ்க்கு ஸ்ரீராம் ஐஏஎஸ்னு அதோட நோட்ஸ் இருக்கும். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்ட் சங்கர் ஐஏஎஸோட நோட் இருக்கும். ஸோ விச் இஸ் பேசிக்லி த டெக்ஸ்ட் புக். அண்ட் இது தவிர சொசைட்டி, ஐஆர் போன்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பிடி 365 அப்படின்னு இயர்லி கம்பைலேஷன்ஸ் வரும். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலி. அண்ட் எல்லா டாப்பர்ஸுமே இதே செட் ஆஃப் ரிசோர்ஸஸ் தான் ஆக்சுவலி படிப்பாங்க. பட் அப்போ ஏன் எல்லாருமே டாப்பர்ஸ் ஆகுறது இல்லை அப்படிங்கிற கேள்வி வரும். ஸோ இதுக்கான பதில் என்னன்னா, ஒரு டாப்பருக்கும் இருக்கிறது ஒரு இண்டிவிஜுவலைஸ் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்க வேண்டியது வந்து உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லுவாங்க டேக் எவ்ரி திங் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நானே சொன்னாலும் சரி, வேற யார் சொன்னாலும் சரி, அது உங்களுக்கு ஒத்து வருமா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும். ஸோ எனக்கு இந்த புக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் ஜியாகிரபிக்கு பிஎம்எஃப்ஐஎஸ் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல்லேருந்து நான் படித்தேன். அது தவிர இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்றதுல தான் வந்து சக்ஸஸ் இருக்குன்னு நான் நம்புறேன். பிகாஸ் ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றோமோ அதை பொறுத்து தான் மார்க்ஸுமே வரும். அண்ட் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே ஆக்சுவலி நிறைய டெஸ்ட் எனக்கு ஆச்சு. ஸோ ஆகஸ்ட் 5லேருந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். அண்ட் பாலிட்டி எனக்கு தெரிஞ்ச லக்ஷ்மிகாந்தோட புக் நான் ஒரு 1 to 2 வீக்ஸ்குள்ளேயே முடிச்சிட்டேன். ரொம்பவே வேகமாக வந்து படித்தேன். பிகாஸ் 8 மாதம் தான் இருக்குது. 8 மாதத்துக்குள்ளே நான் கிளியர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் மெயின்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும், இன்டர்வியூக்கு கூட தேவைப்படலாம் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி, ஓகே இப்போதைக்கு ஓரளவுக்கு ஸ்கிம்மாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாகவே படித்தேன். ஒரு நாளைக்கு ஒரு 3-4 சாப்டர் மினிமம் முடிச்சே ஆகணும். ஸோ 60-80 சாப்டர்ஸ் கிட்ட, எனக்கு தெரிஞ்சு 80 சாப்டர்ஸ் இருக்கும் லக்ஷ்மிகாந்த்ல. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரே நாளில் சில நேரம் வந்து அரை மணி நேரத்தில் ஒரு சாப்டர் முடிக்கிறது, அந்த அளவுக்கு ஸ்பீடாக படித்தேன். ஸோ ஒரு பாயிண்ட்ல எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறப்போ எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, இதுதான் 3 வந்து ரொம்ப கீ ஃபோக்கஸ் ஏரியாஸ் விச் எவ்ரி ஒன் ஷுட் ஃபோக்கஸ். அண்ட் நானும் அதை ஃபோக்கஸ் பண்ணேன். அரௌண்ட் 1.5 months to 2 months இது எல்லாத்தையும் முடித்தேன். அதுக்கப்புறம் இருந்த பீரியட் ஆஃப் ஆகஸ்ட் செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் மிட் வரை இதெல்லாம் ஓடிச்சு. அண்ட் நவம்பர் டிசம்பர் அது எல்லாத்துலேயுமே வந்து ஜியாகிரபி, என்விரான்மெண்ட் மாதிரி மிச்சம் மீதி இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் ஆஃப் ரிலேட்டிவ்லி லெஸ் வெயிட்டேஜ் அண்ட் விச் ஆர் மோர் டைனமிக், இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து நவம்பர் டிசம்பர் அந்த பீரியட்ல பார்த்தேன். ஸோ ஜான், ஃபெப், மார்ச் அண்ட் ஏப்ரல் இதில் வந்து ஜான்ல ஓரளவுக்கு கொஞ்சம் எத்திக்ஸ், என்னோட மெடிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல் ஒரு 5-10 நாள் பார்த்துருப்பேன். ஸோ இதெல்லாமே வந்து ஜான்ல முடிச்சுட்டு மீதி இருக்கிற மெயின்ஸ் ஏரியாஸ் எல்லாமே ஓகே, ஐஆர், சொசைட்டி அத்தனையும் ஜான்ல பார்த்துட்டு மீதி இருக்கிறதுலாம் வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் இன்னொரு 100 days கிடைக்கும். ஸோ அந்த டைம் படிச்சுக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் அரௌண்ட் ஃபெப்லேருந்து நான் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ நடுவில் கொஞ்சம் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் இதெல்லாமே வந்து டெல்லியில் நம்ம வந்து கொரியர் லைக் பண்ணி கூட வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தான் நான் பண்ணேன். அண்ட் இருக்கிற எல்லா டெஸ்ட்டுமே போட்டு பார்த்தேன். எனக்கு ஜியாகிரபி பிடிக்கவே பிடிக்காத சப்ஜெக்ட். அண்ட் அதில் தான் என்னோட மார்க்ஸ் அரௌண்ட் 20-30 எல்லாம் கூட வந்திருக்கு. அண்ட் ஸ்டார்டிங்கே எல்லாரும் நினைப்பாங்க டாப்பர்ஸ் தான் ஓகே, இவங்க முதலேருந்தே வந்து 100 கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க போல, 200க்கு கட் ஆஃப் 90 தானே இவங்க தாண்டி இருப்பாங்கன்னு. பட் அதான் கிடையாது. எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் லோஸ் இருக்கும், எல்லாருக்கும் ஹைஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் நானுமே வந்து ஃபர்ஸ்ட் என்னோட இனிஷியல் டெஸ்ட் இன் ஜியாகிரபிலாம் 25-30 அவ்வளோதான் வந்தது. அண்ட் மற்ற சப்ஜெக்ட்ஸ்லையுமே மேபி 60-70 அவ்வளோதான் வந்தது. ஸோ மறுபடியும் டெஸ்ட் போடணும், சொல்யூஷன்ஸ் பார்க்கணும். ஒரு தடவையும் அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸையும் வந்து திருப்பி கரெக்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்யூஷன்ஸ் செக் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் தப்பு பண்ணுற கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயும் ஓகே எத்தனை தப்பு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தேன். என்னோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து முதல்ல ரொம்பவே பூரா இருந்தது. 10க்கு மேபி 5-6 தான் கரெக்டாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அதில் இருக்கிற ஸ்ட்ரைக் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அது தவிர ஃபர்ஸ்ட் ஒரு 10 டெஸ்ட் கிட்ட எனக்கு தெரிஞ்சு 70 to 80 அந்த மாதிரி தான் வந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற டெஸ்ட் எல்லாத்துலேயுமே அரௌண்ட் 90 கிட்ட வர ஆரம்பிச்சுது. ஸோ அப்போ தான் எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணோம் அப்படிங்கிற கன்ஃபியூஷனும் எனக்கு இருந்தது. முதல்லலாம் நான் ஒரு 100 கொஸ்டின்ஸ் கிட்டே அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் ஓகே 100 அட்டென்ட் பண்ணோம்னா நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத புரிஞ்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி 90, 80, 17 அதை கம்மி பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ஒரு 85 கொஸ்டின்ஸ் தான் என்னோட ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இட் டுக் மீ அ லாங் டைம். ஸோ அரௌண்ட் ஒரு மார்ச் அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் ஓகே 85 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணால் போதும், அதில் வர மார்க் கரெக்டாக 15 கொஸ்டின்ஸ் சூஸ் பண்ணி அதனால ஸ்கிப் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அந்த மார்க் அப்போ அந்த மாதிரி வரப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 85 to 90 கிட்ட வர ஆரம்பிச்சது. சில டெஸ்ட்ல அரௌண்ட் 100, 105, 110 வரலாம் போச்சு.
ஓகே ரிலேட்டிவ்லி கம்ஃபர்டபுளாக ப்ரிலிம்ஸ் ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கணுங்கிறப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்ஃபிடன்ஸ் பில்டப் ஆக ஆரம்பிச்சது. பட் எக்ஸாமுக்கு போகிற அன்னைக்கு வர கூட நம்ம கிளியர் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் அந்த கான்ஃபிடன்ஸ் யாருக்குமே வராது. அது ஆல் இண்டியா ரேங்க் 1ஆவே இருந்தாலும் சரி, அதுதான் வந்து எல்லாருக்கும் இருக்கிற நிலைமை. அண்ட் அதே கன்சர்ன்ஸ் எனக்குமே இருந்தது. பட் வேற வழி இல்லை. பிகாஸ் நம்ம மேலே நம்ம கான்ஃபிடன்ஸ் வைக்கலன்னா வேற யார் வைக்க போறா? அண்ட் இத்தனை பேர் நமக்காக ஹெல்ப் பண்றாங்க, ட்ரஸ்ட் பண்றாங்க, ரிசோர்ஸஸ் கொடுக்குறாங்க, நம்மளும் எஃபர்ட்ஸ் போட ரெடியா இருக்கோங்கிறப்போ there is nothing that can stop us அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட் அண்ட் அந்த கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இட் டுக் மீ திஸ் லாங் வே அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அண்ட் லைக் ப்ரிலிம்ஸ் அன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தா கூட அங்கே பேப்பர் போனப்போ தான் பார்த்தோம் எல்லாருமே ஒரு ஷாக்ல இருந்தோம். பிகாஸ் 1 ஆப்ஷன் கரெக்ட், 2 ஆப்ஷன்ஸ் கரெக்ட்னு 3, 4 அப்படிங்கிற டைப் ஆப்ஷன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒரு எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி லைக் என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஜெனரலி பி ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கும், எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம், இது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மொத்தத்தில் இந்த அட்டம்ப்டே போச்சுடா அப்படின்னு நினச்சப்பதான் ஓகே எனக்கு வந்து ஒரு வகையில் வந்து சிரிப்பாக இருந்தது அந்த பேப்பரை பார்த்தப்போ. பிகாஸ் நான் உட்காந்து கொஸ்டின்ஸ் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை கொஸ்டின் வந்து இந்த மாதிரி 1 ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 3 கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு. கிட்டத்தட்ட 54 கொஸ்டின் அப்படி இருந்தது. கண்டிப்பா இந்த நிலைமையில போனா இந்த தடவை ஃபெயில் தான் ஆக போறோம்னு நினைச்சு அப்புறம் தான் ஸ்ட்ராட்டஜியை மாத்தினேன். ஆல்மோஸ்ட் ஒரு 20 கொஸ்டினுக்கு மட்டும் தான் எனக்கு கரெக்டான ஆன்சர் பர்ஃபெக்டா தெரிஞ்சிருக்கும் அந்த பேப்பர்ல. மீதி எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே என்னோட இன்ட்யூஷன், ரீசனபிள் ஜட்ஜ்மெண்ட், ஒருவேளை இந்த ஆப்ஷனா தான் இருக்கும்னு சொல்லி எலிமினேட் பண்ண வச்சு அதுல இருந்து ஓகே இது கரெக்டா இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து போட்ட ஆப்ஷன்ஸ் தான் எல்லாமே. ஸோ நியர்லி அரௌண்ட் 95 to 96 மார்க்ஸ் மினிமம் எனக்கு வந்தது. அரௌண்ட் ஆர் மேக்ஸிமம் ஈவன் 100 கிட்ட வந்திருக்கும் டிஃப்ரெண்ட் கீஸ் வச்சு நான் போட்டப்போ. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நான் நிறைய கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணேன். அந்த பாயிண்ட்ல வந்து காந்தியோட ஒரு ஸ்லோகன் இருக்கும், டூ ஆர் டை அப்படின்னு சொல்லி குவிட் இண்டியா மூவ்மெண்ட்ல. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒன்று இருக்கிற எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணி வந்து ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல, பட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை கம்மியாக அட்டென்ட் பண்ணி அதில் ஃபெயில் ஆகுறதுல எனக்கு கண்டிப்பாக உடன்பாடு இல்லை. அதனால நான் 95 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணேன். இன்ஃபேக்ட் எல்லாரும் வந்து ஏன் 100 பண்ணியிருக்க வேண்டியது தானே, அதான் 95 வரை பண்ணிட்டேன்னாங்க. சரி பரவாயில்ல, அந்த 5 கொஸ்டின் நெகட்டிவ் மார்க் வாங்காம தப்பிப்போம் அப்படின்னு சொல்லி தான் போட்டு விட்டது. அண்ட் அது உண்மையிலேயே ஹெல்ப்ஃபுல்லாகவும் ப்ரூவ் ஆச்சு. பிகாஸ் இப்போ நம்ம கட் ஆஃப் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதோட கட் ஆஃப் பார்த்தா 75 தான். ஸோ ஆல்மோஸ்ட் 25 to 30 மார்க் கிட்ட அதிகமாகவே வந்து வாங்க முடிஞ்சது. அண்ட் ஐ திங்க் அது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணதுனால தான் நான் கண்டிப்பாக நம்புறேன். அது தவிர 2 ஆப்ஷன்ஸ் கரெக்ட் தான் ஜெனரலி மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும்னு ஒரு இன்ட்யூஷன் இருந்தது. அண்ட் அதே மாதிரி கரெக்டாக அதே பேட்டர்ன்ல தான் ஆப்ஷன் ஆன்சர்ஸும் வந்தது. ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட்னு போட்ட எல்லாருமே இன்ஃபேக்ட் குவாலிஃபை ஆனாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பொறுத்தவரை, இன்டர்வியூ பொறுத்தவரையுமே வந்து மினிமல் அமௌண்ட் ஆஃப் லக்குமே கண்டிப்பாக தேவை. ஸோ மெயின்ஸோட ப்ரிப்பரேஷன் பற்றி கேட்டால் நான் ஆல்மோஸ்ட் அந்த 1 இயர்ல என்னோட மெயின்ஸ் ப்ரெப்புங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இது தவிர நம்ம தமிழக அரசோட ஸ்கீம் நான் முதல்வன் சொல்லியும் இருக்கு. அண்ட் இந்த நான் முதல்வன் ஸ்கீம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, இப்படி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்லி. 1000 பேருக்கு தே கேவ் ஸ்காலர்ஷிப்ஸ். அண்ட் அந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் சே 7,500 rupees ஒரு மாதத்துக்கும் அண்ட் மெயின்ஸ்க்கு 25,000 கிட்டேயே கொடுத்தாங்க. அண்ட் ட்ராவல் கிராண்ட் வந்து 5,000 வரை கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. விச் மீன்ஸ் ஃபைனான்ஷியல் சப்போர்ட், அது தவிர டெஸ்ட் பேப்பர் எவாலுவேஷனாக இருக்கட்டும், டெஸ்ட் நடத்துறது, போர்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் தி இன்டர்வியூ ஸ்டேஜஸ் நடத்தினாங்க. இன்டர்வியூவில் சர்விங் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன்க்ளூடிங் எனக்கு வந்து எஸ்டிஐயில் வந்து சேர்பர்சன் வந்து நம்ம டாரிஸ் அஹமத் சார். டாரிஸ் சார் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் இன் தமிழ்நாடு. நீ அப்படி இருக்கிறப்போ 200 மார்க்ஸ் இன்டர்வியூவில் வந்து நீ மினிமம் வாங்கணும், அது கீழே எதுவும் வாங்கி நீ டிசப்பாயிண்ட் பண்ணிடாதுன்னு சொன்னார். இன்ஃபேக்ட் அது மட்டும்தான் எனக்கு வந்து மனசில் இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் இன்னைக்கு நான் இன்டர்வியூவில் தான் இன்ஃபேக்ட் பெஸ்ட்டாக பண்ணேன்னு நான் நம்புகிறேன். அது தவிர நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கோச்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு நான் முதல்வன் ஸ்கீம் எனக்கு மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் இயருக்கு கம்பேர் பண்ணால் இந்த வருஷம் ரிசல்ட்ஸும் அப்படியே 3 மடங்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு, விச் ஐ ஃபீல் இஸ் டோட்லி பிகாஸ் ஆஃப் த ஸ்கீம். அது தவறையும் யோசிச்சு பார்த்தா என்னோட ஜேர்னியில் மெயின்ஸ்க்கு என்னோட கோச்சிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. பிகாஸ் மதன் நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா, ப்ரிலிம்ஸ் தாண்டாமல் வந்து யாராலையும் மெயின்ஸ் இன்டர்வியூக்கு போகவே முடியாது. அண்ட் ப்ரிலிம்ஸ் வாஸ் மை நைட் மேர், இட் வாஸ் தி டஃபஸ்ட். நிறைய பேர் இன்ஃபேக்ட் என் ஓன் ஃப்ரெண்ட்ஸுமே 5 தடவை 6 தடவை கூட வந்து ப்ரிலிம்ஸ் தாண்ட முடியாமல் ஆனால் மெயின்ஸ் எல்லாமே தாண்டி இருக்காங்க. விச் ஒன்லி ஷோஸ் ப்ரிலிம்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜுங்கிறது. அண்ட் இதை தாண்டி மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் பார்த்தா எத்திக்ஸ், மெடிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல், இது ரெண்டுக்குமே நான் ரொம்ப கம்மி டைம் தான் கொடுத்தேன். எஸ்ஏக்கு இன் ஜென்ரல் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி ஓரளவுக்கு இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு இது 3 பேப்பர்ஸ்மே எஸ்ஏ, எத்திக்ஸ் அண்ட் ஆப்ஷனல் ஓரளவுக்கு ரிலேட்டிவ்லி ஈஸியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஜெனரலி இங்கிலீஷ் லாங்குவேஜ் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நோஷன் இருக்கு. பட் என்னை கேட்டிங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் அண்டர்ஸ்டேட்டட் இந்த ப்ராசஸில். பிகாஸ்
ஓரளவுக்கு ஃப்ளூவன்சி, ஒரு மினிமல் ஃப்ளூவன்சி இருந்தால் கூட அவங்களால கண்டிப்பாக ஈஸியராக வந்து ரிலேட்டிவ்லி எடுக்க முடியும். பிகாஸ் படிக்கிறதுமே சரி அண்ட் அவங்க எழுதுறதுமே அதுக்கான டைம் ப்ராசஸாக இருக்கட்டும், அதுக்கு அவங்க எடுக்கிற டைமிங் அண்ட் த ஃப்ளூவன்சி, த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாகும். ஸோ த எஃபிஷியன்சி அண்ட் எஃபிகசி இஸ் டெஃபினெட்லி வே பெட்டர். ஸோ அப்படி இருக்கிறப்போ முடிஞ்ச அளவுக்கு அவங்க இங்கிலீஷ்க்கான திறமையவும் இதில் வளர்த்துக்கிறது வந்து பெட்டர்ன்னு தான் நான் நம்புகிறேன். அண்ட் மெயின்ஸோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ்ஏஸ் பொறுத்தவரை நான் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன்னு நினைக்கிறேன்னா, நான் லிட்ரேச்சரை ஓரளவுக்கு கோட் பண்ணேன். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆப்ஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கொட்டேஷன்ஸ் ஃப்ரம் வில்லியம் ஷேக்ஸ்பியரோட போயம்ஸாக இருக்கட்டும், ஆர் ஃப்ரம் ஜூலியஸ் சீசர், மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், அண்ட் த ரென்சம் சீஃப், நோ ஹென்ரியோட ஒரு ஷார்ட் ஸ்டோரி, இதெல்லாமே நம்ம 9th 10th அந்த மாதிரி படித்த சில ஏரியாஸ் தான். ஸோ அது எல்லாத்தையும் நான் கொட்டேஷன்ஸாகவே வந்து கோட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எல்லாரோட பேப்பர்லையுமே அவங்க அதே காந்தி சொன்னதும் அம்பேத்கர் சொன்னது இந்த மாதிரி கொட்டேஷன்ஸ் பார்த்து பார்த்து அவங்களும் வந்து போராக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நியூ கொட்டேஷன்ஸ் நம்ம கொடுக்குறப்போ அவங்களுக்கு ரிலேட்டிவ்லி பெட்டராக ஃபீல் ஆகும். ஸோ தட் வாஸ் ஒன். ரெண்டாவது, நான் இன்னும் வேற என்ன வித்தியாசமாக பண்ணேன்னு யோசிச்சா, எத்திக்ஸ் பேப்பரில் டெஃபினிஷன்ஸ் மட்டும் லெக்சிகன் புக் ஃபாலோ பண்ணேன். ஸோ அதுலேருந்து எடுத்துட்டு மீதி எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே ஒரு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கான ஆன்சர் சொல்யூஷன்ஸ் கம்பைலேஷன் புக்லேருந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஷனல் சப்ஜெக்ட், என்னோட ஆப்ஷனல் சப்ஜெக்ட் மெடிக்கல் சயின்ஸ். மெடிக்கல் சயின்ஸ் வந்து மெடிக்கல் கிராஜுவேட்ஸாக இல்லைனா கண்டிப்பாக அவங்களால எடுக்க முடியாது. அண்ட் இவ்வளோ மெடல்ஸ் எல்லாமே வாங்கினதுனால அண்ட் ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் எம்பிபிஎஸ்ஸாக இருக்கிறப்போ எனக்கு பேப்பர் 2, அதாவது நம்ம கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸில் ரிலேட்டிவ்லி மாஸ்டரி ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் மெடிக்கல் சயின்ஸில் வந்து பேப்பர் 2ல் ரொம்ப ரொம்ப ஹையர் ஸ்கோர் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். பட் பேப்பர் 1 ஆப்வியஸ்லி டச் ரொம்ப வருஷமாக ஆனதுனால லைக் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர்ஸ் எல்லாமே இருக்கிறதா பேப்பர் 1. அண்ட் அதெல்லாம் ஒரு 6 to 7 years முன்னாடி தான் நான் படித்தது அண்ட் பண்ணது. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபைனல் இயர் எக்ஸாம் கொடுத்தப்பறம் நான் எந்த டெஸ்ட் பேப்பர்ஸ் எதுவுமே கொடுக்கல மெடிக்கல் சயின்ஸ்க்கு. நான் அடுத்த பென் மெடிக்கல் சயின்ஸ்க்கு எடுத்தேன்னா இட் வாஸ் ஒன்லி ஃபார் தி யூபிஎஸ்சி எக்ஸாம் டைரக்ட்லி. ஸோ ஒரு 2 years கழிச்சு அந்த பேப்பரை எழுதுறதுக்கு எனக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் வேற வழி இல்லை, எப்படியும் அந்த 3 மணி நேரத்தில் முடிச்சு தான் ஆகணுங்கிறப்போ சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆப்ஷனல் பேப்பரை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஆப்ஷனல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்கோரிங்காக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனில் வந்து தயவு செஞ்சு எடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் மெடிக்கல் சயின்ஸ் ஜென்ரலி ரொம்ப புவர்லி ஸ்கோரிங்கான ஒரு ஆப்ஷனல் ரிலேட்டிவ் டு அதர் சப்ஜெக்ட்ஸ். அண்ட் எனக்கு வந்து ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் 8 மாதத்தில் படிக்கணுங்கிறப்போ மெடிக்கல் சயின்ஸ் எடுத்தேன்னா என்னோட ஜிஎஸ் பேப்பர்ஸ்க்கு என்னால் மல்டிபிள் ஹார்ஸ் கொடுக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் அதுக்கு வந்து ஷிஃப்ட் ஆனேன். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசுகிறப்போ நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கணுமா வேணாமாங்கிற கொஸ்டின் எல்லாருக்கும் இருக்கும். பட் என்னை கேட்டிங்கன்னா நானும் வந்து ஸ்டார்டிங்கில் ப்ரிலிம்ஸ் டைம்லையுமே வந்து ஆல்மோஸ்ட் ஹிந்து அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் படித்தேன். அண்ட் ஒரு 1 hour 15 minutes எடுத்திருக்கோம் ஒரு பேப்பருக்கும். அண்ட் நியர்லி 2.5 hours போச்சுன்னு தோணுச்சு. ஸோ அப்போ தான் யோசிச்சேன் லைக் 2.5 hours கூட இது வர்த்தா அப்படின்னு. ஸோ ப்ரிலிம்ஸ் என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கணும்னு அவசியமே இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் ஒரு இயர்லி கம்பைலேஷன் ஒரு மந்த்லி கம்பைலேஷன் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது பார்த்தாலே மோர் தென் இனஃப் என்னை கேட்டிங்கன்னா. எந்த இன்ஸ்டிடியூட்டோடதாக வேணா இருக்கலாம். பிகாஸ் அவங்க மல்டிபிள் பேப்பர்ஸ் பார்த்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. வைல் நம்ம ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம எவ்வளோதான் பார்த்தாலும் அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ரீச் பண்ண முடியாது. இதுலேயுமே நம்ம நான் முதல்வன் ஸ்கீமில் எடிட்டோரியல்ஸ் எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் முன்னாடி வரும், இப்போவும் அனுப்புகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது தவிர நியூஸ் பேப்பர்ஸ் வந்து மெயின்ஸ் இன்டர்வியூக்கு தேவையா அப்படின்னு கேட்டால் அதில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இன்டர்வியூ ஸ்டேஜில் உங்கள் டேஃப், கரண்ட் அஃபேர்ஸ் இது 2 தான் மேஜர்லி கேட்பாங்க. அண்ட் அதுக்கு நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து அவங்க ஒப்பீனியன்ஸ், பெர்ஸ்பெக்டிவ்ஸ், ஜட்மெண்ட்ஸ் இதெல்லாமே உங்களால் ரீசனபிளாக டெரைவ் பண்ண முடியும். வைல் மெயின்ஸ் பொறுத்தவரை இட் இஸ் நாட் மச் த கேஸ். பட் உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் அதெல்லாமே வந்து நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ்லேருந்து என்ன டாபிக்ஸ் வந்து ரீசென்ட்லி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் கொஸ்டின்ஸ் டைரெக்டாக சம்டைம்ஸ் நியூஸ் எடிட்டோரியல்ஸ் ஆர்டிகல்ஸ்லேருந்தே வரும். லைக் அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி there was a question. இதெல்லாமே டைரக்ட் பிக்கப்ஸ் தான். பட் இதெல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு டாபிக்ஸ் மட்டும் நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு நம்ம இன்டர்நெட்டில் கூகுள் பண்ணனாலே வில் கெட் மோர் இன்ஃபர்மேஷன். ஸோ அதை வச்சு வில் பி ஏபிள் டு ரைட் பெட்டர் கண்டென்ட் இன் மெயின்ஸ் எக்ஸாம். வாட் எல்ஸ் இஸ் நீட் ஃபார் த மெயின்ஸ் அப்படின்னு கேட்டால் ஐ திங்க் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். பட் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கிடைக்கல. பிகாஸ் ஆஃப் பர்சனல் இஷ்யூஸ் ஐ லாஸ்ட் நியர்லி 40 to 50 days. அண்ட் மீதி இருந்த 50 நாளில் நான் படிக்கணும் அப்படிங்கிறப்ப எனக்கு ஆப்ஷன் இருந்தது, ஜிஎஸ் இருந்தது. இது அத்தனையும் சேர்த்து கவர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அண்ட் ஸ்டார்டிங் நான் எழுதின ஆன்சர்ஸ் எல்லாமே மட்டமாக தான் இருந்தது, அதான் உண்மை. அண்ட் போக போக நம்ம எஸ்பெஷலி ஃபைனல் லெக் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறப்போ ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜி அந்த ப்ரெசன்டேஷன் அப்படியே மாறிடும். இன்டர்வியூ இஸ் த பிளேஸ் வேர் யூ ஹேவ் டு ரீட் த லீஸ்ட் அண்ட் ப்ராப்ளி ஒர்க் த லீஸ்ட், பட் nevertheless still work because
You cannot afford to do something of a shoddy job, nor can you attempt to lose it totally. So interview பொறுத்தவரை நம்ம CV ரொம்ப முக்கியம். And the time you fill your DAF too, அப்பவே half your marks in interview are totally sealed, because அந்த DAF தான் உங்களை ஒரு பர்சனாலிட்டியா ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது போர்டு முன்னாடி. அண்ட் உங்க DAFல எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை, ஆர் யூவ் டன் நத்திங் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஓகே வாட் நியூஸ் யூ கோட் டு ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு பார்க்குறப்போ சின்ன வயசுலேருந்தே தே எக்ஸ்பெக்ட் யூ டு பி தட் வே. சடனாக ஒரு நாள் நானும் இனிமேல் ஐஏஎஸ் ஆக போகிறேன், அட்மினிஸ்ட்ரேட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறத வந்து அவங்களுக்கும் தே ஃபீல் இட் இஸ் மோர் ஆஃப் அ பாஸ். ஸோ நம்ம சிவி பில்ட் பண்ணுறதுங்கிறது காலேஜ் டேஸ்லேருந்தே பண்ணால் ஈவன் பெட்டர். அண்ட் அப்படி ஒருவேளை நீங்கள் சிவியில் டாஃப்ல வந்து பிளஃப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் யூ ஷுட் பி வெல் ரெட் அபவுட் வாட் யூ சே இன் யோர் டாஃப். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேக்ட் போட்டு அதை உங்களால் சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக இட் வில் கிவ் யூ அ வெரி ராங் ப்ரொஜெக்ஷன். அண்ட் தட் இஸ் ஹவு இன்டர்வியூஸ் ஆர் ஜட்ஜ்ட். உங்கள் பர்சனாலிட்டி உங்கள் கன்சிஸ்டன்சியில் தான் எப்போவுமே இருக்குது. அது தவிர there is this notion that you give very long answers, but in interview they really expect you to talk because that brings out your personality. It conveys the person who you are, and on the gestures and the way you carry out yourself, that is what defines you as a human and as a person. When you're able to bring that humane touch to your answers, it turns out successful in an interview, and they expect an in-depth analysis. So you really can talk a lot, but it has to have value and not, it should make sense. That is all that they expect in an interview. இதை பொறுத்தவரை post the interview phase, it's all about chilling and training, because even like it depends on the results, and if you don't get the results, probably if it's not positive, still விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்பாங்க. that's how it is. And நீங்க வந்து ஒரு எஃபர்ட் ஒரு அட்டெம்ப்ட் போட்டு உங்களால வந்து எடுக்க முடியலங்கிறதுக்காக டிஜெக்ட் ஆகி you lose out and you go to a different field, I think it makes no sense. Only if you put in consistent efforts, because my friends நிறைய பேர் 5th attempt, 6th attempt, 11th attemptல கூட ஒருத்தர் வந்தாரு and they still got through. That is how important and pivotal it is to get through in an interview, especially after all the processes, and maybe to give another attempt as well. So always they say be prepared for the worst அப்படினு, and that's how interview பொறுத்தவரையும் சரி. So post the results, there are 1,100 of us who've made, but there are so many thousands, maybe say the rest 1,700 who came for the interview who still didn't make it. So இன்னொரு attempt கொடுக்குறப்போ they'll still be able to win அப்படிங்கிறது என்னோட conviction. சொன்னா வந்து எல்லாரும் சிரிக்கதான் செய்வாங்க, but that's how I am, and I still watch soap operas. In fact என்னோட GS 1-2 பேப்பர் நான் யூபிஎஸ்சியில் எழுதுறப்போவும் அண்ட் GS 3-4க்கு நடுவில் இருக்கிற ராத்திரியில உட்காந்து எதிர்நீச்சல் சீரியல் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு நான் சோப் ஓப்பராஸ் அண்ட் சீரியல்ஸ் கூட பார்ப்பேன். ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், மலையாளம், தெலுங்குன்னு இருக்கிற எல்லா லாங்குவேஜஸ்லையுமே பார்ப்பேன். இன்டர்வியூ அன்னைக்கு காலையில் சிறகடிக்க ஆசை பார்த்துட்டு தான் போனேன். அந்த அளவுக்கு யூனோ ஐ திங்க் தட் ஈஸஸ் மை மைண்ட். அண்ட் ஒருத்தருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு. ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஸ்ட்ரெஸ்ஃபுல், ஆல் ஆஃப் அஸ் நீட் அ சோஷியல் லைஃப், ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஹியூமன்ஸ், அண்ட் ஆல்சோ ஆல் ஆஃப் அஸ் ஆர் இன் டு த ப்ரெப் ஃபேஸ் ஃபார் அ வெரி லாங் டைம். அண்ட் எல்லாருக்குமே வந்து போங்கடா இது இனிமேல் தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பாக அது தோணதான் செய்யும். பட் அட் தட் பாயிண்ட் அவங்க எண்ட் எய்ம் ராதர் ஒரு ஐஏஎஸ்ஆ இருந்து அவங்களால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க யோசிச்சு பார்த்தாங்கன்னா இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு சுகமான வழியாக தான் தோணும் இன்ஃபேக்ட். ஸோ ஃபார் மீ மை ஃபியூச்சர் பிளான்ஸ் இன்க்ளூட் chilling right now for the moment, and probably next a couple of months I'll have my training at Labasna as well, which is the academy at Mussoorie for the civil servants, especially the IAS. And other than my priorities are always about health and education, and I hope to serve the people of Tamil Nadu as its civil servant. Thank you for the opportunity.